புகழ் அகாடமியுடைய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம் வந்து கொஷின் 11th மேக்ஸில் 8th சாப்டரில் கொஷின் நம்பர் 10. சரிங்களா? ஏற்கனவே நம்ம 4th கொஷின்லேருந்து 9th கொஷின் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ 10th சம் பார்க்கலாம். இந்த 2 மார்க்கில் மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன கொஷின்னா, ஜிபி த centroid of triangle ABC. ஸோ முக்கோணம் ஏபிசியினுடைய நடுக்கோட்டு மையமா ஜி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா, டு ப்ரூவ் GA வெக்டார் பிளஸ் GB வெக்டார் பிளஸ் GC வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயமே தான். ஸோ கிவன் தான் இதுதான் G வந்து சென்ட்ராய்ட் ஆஃப் triangle ABC சொன்னதுனால, ஸோ OG வெக்டாரை நாம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னா, OA வெக்டார் பிளஸ் OB வெக்டார் பிளஸ் OC வெக்டார் டிவைடட் பை 3. ஸோ ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணி OG வெக்டார் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னா, OA பிளஸ் OB பிளஸ் OC ஆட் பண்ணி அதை 3 ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா அது இதுக்கு ஈக்குவல். அப்போ இந்த 3 இந்த பக்கம் வரும்போது 3 OG வெக்டார் ஈக்குவல் டு OA வெக்டார் பிளஸ் OB வெக்டார் பிளஸ் OC வெக்டார். இப்படி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூசுவல் என்ன ப்ரூவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கலாம். GA வெக்டார் பிளஸ் GB வெக்டார் பிளஸ் GC வெக்டாரை 0 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ GA வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம், ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணி OA வெக்டார் மைனஸ் OG வெக்டார் எழுதலாம். கரெக்டா? GA எப்படி எழுதலாம், ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணி OA வெக்டார் மைனஸ் OG வெக்டார் எழுதலாம். இதே மாதிரி ஒவ்வொரு GB எழுதலாம், GC எழுதலாம். இது எப்படி எழுதலாம், OB வெக்டார் மைனஸ் OG வெக்டார் பிளஸ் OC வெக்டார் மைனஸ் OG வெக்டார். ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ GA GB GC ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செட்டா எழுதிடுறோம். சரிங்களா? எழுதுனதுக்கு அப்புறம் OA வெக்டார் பிளஸ் OB வெக்டார் பிளஸ் OC வெக்டார் நம்ம தனியா வச்சுக்கலாம். OG வெக்டார் எத்தனை இருக்கு, 1 2 3 எல்லாமே மைனஸ்ல இருக்கனால ஸோ மைனஸ் 3 OG வெக்டார் அப்படின்னு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஸோ 3 OG க்கு நம்ம எங்க இருந்து வேல்யூ எடுக்க போறோம்னா, ஈக்குவேஷன் 1ல இருந்து நம்ம வேல்யூ எடுக்க போறோம். ஸோ OA வெக்டார் பிளஸ் OB வெக்டார் பிளஸ் OC வெக்டார் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல. சரிங்களா? மைனஸ் 3 OG க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், OA வெக்டார் பிளஸ் OB வெக்டார் பிளஸ் OC வெக்டார் from equation 1 from 1. சரிங்களா? ஒன்னாவது ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம 3OG ஓட வேல்யூ OA plus OB plus OC ன்னு எழுதிக்கிறோம். இந்த மைனஸ் உள்ள அப்ளை ஆனாலும் கேன்சல் தான். இல்ல இது ஒரு பிளஸ் டேர்ம்ல இருக்கு, இது மைனஸ் டேர்ம்ல இருக்கு. சோ அப்படி கேன்சல் ஆனாலும் நமக்கு கிடைக்க போறது 0 வெக்டார். சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, GA வெக்டார் plus GB வெக்டார் plus GC வெக்டாரை 0 வெக்டார்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ HT ஓகேவா? மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்க்கலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா, GB த சென்ட்ராய்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC, முக்கோணம் ஏபிசியினுடைய நடுக்கோட்டு மையம் G. அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, GA வெக்டார் பிளஸ் GB வெக்டார் பிளஸ் GC வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த GB த சென்ட்ராய்ட் ஆஃப் ஏபிசிங்கிற பாயிண்ட் இங்க எழுதிட்டு given சொல்லி எழுதிட்டு அதுக்கப்புறம் G வந்து சென்ட்ராய்ட் ஆஃப் ஏபிசியா இருக்கிறதுனால OGங்கிறத நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், OA வெக்டார் பிளஸ் OB வெக்டார் பிளஸ் OC வெக்டார் டிவைடட் பை 3. ஸோ அந்த 3 இந்த பக்கம் போகும்போது 3OG வெக்டார் ஈக்குவல் டு OA வெக்டார் பிளஸ் OB வெக்டார் பிளஸ் OC வெக்டார். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இவங்க கொடுத்ததை இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு GA எப்படி எழுதலாம், OA minus OG, GB OB minus OG,
GCA OC minus OG ன்னு எழுதலாம். ஸோ OA plus OB plus OC எல்லாம் எழுதிட்டதுக்கு அப்புறம் OG எத்தனை இருக்குன்னா 1 2 3 இருக்கு, மூணுமே மைனஸ்ல இருக்கு. ஸோ 3 minus 3 OG. ஓகேங்களா? OG ஓட 3 OG ஓட வேல்யூ OA plus OB plus OC அதை எடுத்து அப்ளை பண்றோம். from 1 ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இது பிளஸ் டேர்ம்ல இருக்கு, இது மைனஸ் டேர்ம்ல இருக்கு. ஸோ டோட்டலா காலி. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 0 வெக்டார். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம புகழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ, பபாய்.